ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இங்கிலீஷ் வார்த்தைகளை படிக்கிறதுக்கான உச்சரிப்புகள், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு என்னென்ன மாதிரி உச்சரிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது நீங்கள் சொல்லக்கூடிய சவுண்ட் வந்து இதில் மேட்ச் ஆகலையே, வித்தியாசமாக வருது அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சைட் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை வச்சு 2 லெட்டர் சவுண்டு, சிங்கிள் எழுத்துக்களோட சவுண்ட் வச்சு நம்ம வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிச்சிருப்போம். இந்த சைட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு லெட்டர் வச்சு படிக்க கூடாது. அந்த வேர்டை நம்ம பார்த்ததுமே அதோட நேம் என்ன அப்படின்றத தான் சொல்லணும். ஸோ அதுதான் வந்து சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. இங்க வந்து இந்த ஒரு எழுத்தோட சவுண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த சவுண்டும் இங்கே இந்த சைட் வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சவுண்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால புதுசா லேர்ன் பண்றவங்க இல்ல உங்களோட கிட்ஸுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னா இந்த சைட் வேர்ட்ஸ் அப்படின்றதும் நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும். அவங்க இந்த சைட் வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு சென்டென்ஸ்லயோ இல்ல ஒரு பேராகிராஃப்ல படிக்கிறாங்க அப்படின்னா, ஓ இந்த வேர்டுக்கு இதுதான் உச்சரிப்பு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுதான் சைட் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 300 சைட் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதை எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சைட் வேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு COMEன்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம் அப்படிங்கிற வேர்டு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரூல்ஸ் படிச்சிருப்போம், எழுத்துக்களோட சவுண்ட் வந்து படிச்சிருப்போம். இங்க வந்து சியோட சவுண்ட் இக்கு தான், கம் தானே படிக்கிறோம். ஆனா OME அப்படிங்கிறதுல வந்து இந்த O-E ரூல் வந்து வரும். அதாவது OEங்கிறது வந்து லாங் சவுண்ட்ல ஓங்கிற சவுண்ட் வரும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அப்போ இக்கு ஓம் கோம் அப்படின்னு தானே நம்ம படிக்கணும். இதை இக்கு அம் கம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி படிக்கிறோம்? இங்க அம் அப்படின்ற சவுண்ட் எங்க வருது? ஓக்கு ஆங்கிற சவுண்டே கிடையாது. ஓங்கிற சவுண்டு தான் இருக்கு. ஆங்கிற சவுண்ட் எங்க இருக்கு? இந்த மாதிரி டவுட் வரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வேர்ட்ஸ். ஸோ இந்த COME அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி படிக்கணும்? கம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த சைட் வேர்ட்ஸ்னா என்னது அப்படின்றது கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்க சைட் வேர்டு எப்படி படிக்கணும்னா த ஆஃப் ஆஃப் அண்ட் to, in, is, you, that, it, he, was, for, on, are, as, with, his, they, I, at, be, this, have. ஸோ இங்க வந்து பாருங்க, have அப்படின்னு படிக்கணும். இவ்வுன்ற சவுண்ட் வந்து வருது. அப்ப இங்க வந்து ஹெச்சுக்கு இஹுன்னு நம்ம சவுண்ட் வச்சுட்டு ஏக்கு வந்து ஏ நம்ம கொடுத்தோம்னா ஹேவ் அப்படின்னு சொல்லி வரும். அப்படியே நம்ம படிக்க மாட்டோம். ஹாவ். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இதுல இருக்க ஒரு எழுத்துக்குமான சவுண்ட் வந்து நம்ம வச்சு படிக்க கூடாது. சைட் வேர்ட்ஸ்க்கு வந்து என்ன அதோட நேமோ அதை தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இந்த சைட் வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுமோ அப்படிதான் வந்து சொல்லணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃப்ரம் இங்க வந்து அப்படிங்கிற சவுண்ட்ல வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும்போது இந்த சைட் வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே படிக்கிறது, ஃப்ரம் அந்த மாதிரி படிக்கணும். நிறைய நீங்க சைட் வேர்ட்ஸ் ப்ராக்டிஸே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஆர், ஒன், ஹேட், பை, வேர்ட், பட், நாட், what, all, were, we, when, your, can, said, there, use, and, each, which, she, do, how, there, if, will, up, other, about, out, many, then, them, these, so, some, her, would, make, like, him, into, time, has,
look, to, more, right, go, see, number, know, way, could, people, my, then, first, water, bean, call, who, oil, now, find, long, down, day, did, get, கம். ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இக்கு அம் அப்படிங்கிற சவுண்ட் வருது. ஓகே, இதை வந்து ரூல் படி நம்ம படிச்சோம்னா ஓங்கிற சவுண்ட்னா இக்கு ஓ, கோ, கோம்னு தானே வரணும். ஏன் கம்னு வருது அப்படின்னா இது சைட் வேர்ட்ஸ். மேட், மே, பாட், ஓவர், நியூ, சவுண்ட், டேக், only, little, work, no, place, year, live, me, back, give, most, very, after, thing, hour, just, name, good, sentence. இதில் ஒரு சில சைட் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சைட் வேர்ட்ஸ்க்கு அந்த எழுத்துக்கோட உச்சரிப்பு வித்தியாசமாக வந்து இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு பெரிய வேர்ட்ஸ், 2 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்குது, 3 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் படிக்கிறவங்க 3 லெட்டர்ஸ் எல்லாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து போகும்போது 4, 5 அப்படின்னு சொல்லி கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேன், திங்க், சே, அதே மாதிரி கிரேட், வேர், ஹெல்ப், through, much, before, line, right, to, mean, old, any, same, tell, boy, follow, came, want, show, also, around, farm, tree, small, set. ஸோ இதுலையெல்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ், அதே மாதிரி அட், இதெல்லாமே வந்து உங்களுக்கு 2 லெட்டர் வேர்ட்ஸில் இந்த மாதிரி சைட் வேர்ட்ஸ் வந்து வரும். நிறைய சைட் வேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு வந்து சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் அண்ட் லிஸ்ட் வந்து வரும். அது எல்லாமே நீங்கள் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சைட் வேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறது ஒரு 300 சைட் வேர்ட்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்ன அப்படின்னா, ஸோ இதெல்லாம் சைட் வேர்ட்ஸில் இந்த சவுண்டில் தான் வரும். ஸோ இந்த சவுண்டில் வர்றதை நம்ம வந்து இந்த ஸ்பெல்லிங்ஸில் தான் எழுதணும் அப்படின்றத உங்களால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த சைட் வேர்ட்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறது. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இந்த சைட் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால் ஈஸியாக படிக்க முடியுதா அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சில இது சவுண்ட்ஸ்க்கு கரெக்டாக வரும், சிலதோட சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வரும். அப்போது நமக்கு இந்த வார்த்தையில் ஏன் வந்து அந்த ரூல் கரெக்டாக வரல, சவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி படிக்கணும்னா ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஓக்கு வந்து வாங்குற சவுண்டு வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து ஒன்ஸ், ஒன்ஸ், ஒன்ஸ். ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இந்த சைட் வேர்ட்ஸில் வரும். இன்னும் நிறைய சைட் வேர்ட்ஸ் இருக்குது. பேசிக்கான சைட் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இங்கிலீஷில் சைட் வேர்ட்ஸ் அப்படின்றதுல என்ன அப்படின்றத நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு சில வார்த்தைகளையே வித்தியாசமாக சவுண்டு வருது, அந்த எழுத்தோட சவுண்ட் இல்லாமல் வித்தியாசமாக ஏன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச சைட் வேர்ட்ஸாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.